ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல காரசாரமான நல்லாம்பட்டி சட்டி சோறு தாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. எங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபி தான் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாதம் போட்டு சட்டியில் பிணைஞ்சு சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் நாட்டுக்கோழி கூட எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக சாப் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 மிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் வரக்கொத்துமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு முக்கியமே நல்லெண்ணெய் தான். நான் இன்றைக்கி இதையும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் செக்கு எண்ணெய் எடுத்துட்டாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மண் சட்டியில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, இதை சேர்த்திட்டு நல்ல வாசம் வர அளவு வறுத்துக்கலாங்க. இதை வறுத்துட்டு நம்ம வீட்டில் இடிகள் இருந்துச்சுன்னா அதில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி பொடி பண்ணும்போது இதோட வாசனை அப்படியே இருக்கும். நல்ல சூடாக இருக்கும்போதே போட்டு பொடி பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபைனாகிடும். ரொம்ப நேரம் இடிக்கணும்னு அவசியம் இல்லை. சுட சுடவே போட்டு இடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் ஆயிரும். இது எனக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய வந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த அளவு நல்ல சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு 20 வரமிளகாய் தான் ஆட் பண்ணணும். இந்த எண்ணெய் அப்படியே கொஞ்சம் ரெட்டிஷாக மாறும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்தி பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் சேர்த்தி, சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். சின்ன வெங்காயம் நம்ம இன்னுமே நிறைய சேர்த்தலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ தான் சேர்த்திருக்கேன். நம்ம 1/2 கிலோ சேர்த்துனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாம்பட்டி, சிந்தாமணி இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துனா மட்டும்தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்திட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவு வதக்கிக்கலாங்க. இதில் சேர்த்துற எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாம்பட்டி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்பப்போ வதக்கி செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். இதுக்கு நம்ம தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்தணும்னு கிடையாது. நான் 2 தக்காளி தான் சேர்த்திருக்கேன். நிறைய தக்காளி சேர்த்துனா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ 2 தக்காளியை சேர்த்திக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடணும். சீக்கிரமாக மசிகிறதுக்காக தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்தி தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கலருக்காக ஆட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா வரமிளகாய் நிறைய ஆட் பண்ணதுனால காரம் நமக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்க்க டெம்டிங்காக இருக்கும், கலர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ இதையும் சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் நாட்டுக்கோழி, காடை, மட்டன் எல்லாத்துலேயுமே செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நாட்டுக்கோழி சிக்கனில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் தான் இந்த நல்லாம்பட்டி அதிகமாக கிடைக்கும். மட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு டேஸ்ட் இருக்காது. சிக்கனும் நாட்டுக்கோழியில் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நாட்டுக்கோழி சிக்கன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்திட்டு மசாலா கூட இந்த மாதிரி ஒரு 2 செகண்டுக்கு நல்லா பரட்டி விடுங்க. நம்ம இந்த மாதிரி சேர்த்துன உடனே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறது இதுதாங்க. நீங்கள் என்ன நான்வெஜ் ரெசிபி செய்கிறதுனாலும் மசாலா கூட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்தணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கறியோட பச்சை வாடை அடிக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மசாலா கூட சேர்ந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா கறியோட பச்சை வாடை அடிக்கும். மசாலா கூட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நான் இந்த அளவு நல்லா பரட்டி விட்டுட்டு சிக்கன்லேருந்தே இப்போ கொஞ்சம் தண்ணி விடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்தி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லிட் போட்டு மூடி விட்டுடலாம். ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். நிறைய பேர் இந்த பொடியை ஃபைனலாக ஆட் பண்ணுவீங்க. நான் முன்னாடியே ஆட் பண்ணிடுவேங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா பூ மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கடைசியாக சேர்த்திக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பட் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா
இந்த மாதிரி நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்திடலாம். நான் இப்போ ஒரு 15 வரமிளகாய், ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையவே சேர்த்திக்கலாங்க. நல்லெண்ணெய் இந்த அளவு சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டையும் வரமிளகாயும் சேர்த்தி இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த சிக்கன் கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான நல்லாம்பட்டி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை முக்கியமாக சப்பாத்தி, புரோட்டா, பட்டர் நான் கூடலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த சட்டி சோறு தாங்க. இந்த சட்டி சோறுக்காக தான் நாங்கள் அடிக்கடி செய்கிறது. இந்த கிரேவி அப்படியே எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக கிரேவி சிக்கன் பீசஸை விட்டு சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் பாஸ்மதிகளை கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு சாதத்தை விட பாஸ்மதி ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வீட்டு சாப்பாடு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையவே சேர்த்தி சட்டியில் போட்டு நல்லா பரட்டி எடுத்தால் அந்த நல்லெண்ணெயை தாளித்து கொட்டணும் இல்லையா, அதோடய வாசம் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஸார் ஆஃபர் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.